ஹாய், ஹலோ. இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான உங்க மனசுல எல்லாருக்குமே தோணும். ஆம், என்ன உண்மையாவே லவ் பண்றாங்களா? என்ன உண்மையாவே யார் லவ் பண்றா? என்ன யாராவது லவ் பண்றாங்களா? ஓகே. உங்கள யாராவது லவ் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு போட போற ரீடிங் உங்கள யாரு லவ் பண்றா? அது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த ரீடிங் தான் நான் இன்னைக்கு போட போறேன். ஸோ நான் வந்து சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணி சாமி கிட்டேருந்து உள்ள பூ எடுக்க போறேன். ஸோ இந்த ரோஸ் ஒன்று, இந்த எல்லோ கலர் பூ ஒன்று. ஸோ இந்த ரெண்டு பூவில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் யார் வராங்களோ அந்த பர்சன் தான் உங்க மேல ரொம்ப டீப்பா, ரொம்ப உண்மையா, ரொம்ப லவ்ல இருக்கிறாங்க. ஓகே. ஒரு ரோஸ், ஒரு ரோஜா பூ இருக்கு, ஒரு செவ்வந்தி பூ இருக்கு, எல்லோ கலர் பூ. ஸோ இந்த ரெண்டுத்துல ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா உங்க மேல யாரு ட்ரூவா லவ்ல இருக்கா, யார் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறா நீங்க அவங்களோட ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ வரணும்னு. ஓகே. ஓகே, பார்க்கலாமா? ரோஸ் சூஸ் பண்ணவங்களோட ஓகே. ஓகே. ஸோ ரோஸ் யார் சூஸ் பண்ணீங்களோ உங்களை ரொம்ப சீக்ரெட்டா ரொம்ப அட்மையர் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் மேபி அவங்களோட லெட்டர் மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசியில ஒரு ராசியா இருக்கலாம். அவங்களோட லெட்டர் KCRTGSHH. ஓகே. அல்லது ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசியில ஒருத்தவங்களா இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அவங்க உங்க மேல ரொம்ப பொசசிவா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது, இது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. ஸோ ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தது எல்லோ செவ்வந்தி சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே. திரும்ப இவங்களுக்கும் ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க லெட்டர் BVUWPJKH. ஸோ இவங்க தான் உங்க மேல ரொம்ப ஆசையா இருக்காங்க, ரொம்ப பிரியமா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப உங்க மேல லவ்ல இருக்காங்க, ரொம்ப அட்மையர் பண்றாங்க. பட் ஆனா உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன் ஒத்து வருமான்னு பார்த்து அடுத்த கட்ட விஷயத்த பேசுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கிளைம் பண்ணுங்க.